இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சினிமா சீரியல்கள்ல குணச்சித்திர நடிகை மற்றும் வில்லி கேரக்டர்ல நடிச்சு புகழ் பெற்றவங்க தான் KS ஜெயலட்சுமி. கவிதாலயாவோட நிரந்தர நடிகைகள்ல இவங்களும் ஒருத்தவங்க. K பாலச்சந்தர் திரைப்படங்கள்ல தான் அதிகமா நடிச்சிருக்காங்க. முதல்ல கன்னட படத்துல அறிமுகமானவங்க. அதுக்கப்புறம் எதற்கும் துணிந்தவன் படத்துல சிவகுமாருக்கு ஜோடியா நடிச்சு தமிழ்ல அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் கேரக்டர் மற்றும் காமெடி ரோல்கள்ல நடிச்ச இவங்க மூடுபனி அப்படின்ற படத்திலையும் நடிச்சிருந்தாங்க. கவுண்டமணி, செந்திலோட பல படங்கள்ல காமெடியான ரோல்ல நடிச்சிருக்காங்க. அதையடுத்து அதிர்ஷ்டக்காரன், பொய்க்கால் குதிரை, நாளைய தீர்ப்பு, புது புது அர்த்தங்கள், லவ் டுடே போன்ற 100க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க. திரைப்படங்கள்ல அதிகமா நெகட்டிவ் ரோல்ல நடிச்சிருக்காங்க. கடைசியா நடிச்ச திரைப்படம் சரவணன் இருக்க பயமேன். சினிமாவில இருந்து தற்பொழுது பல சீரியல்கள்ல நடிக்க தொடங்கினாங்க. இந்த நிலையில பேட்டி ஒண்ணுல பேசின இவங்க விஜய் குறித்து பேசியிருக்காங்க. அதாவது, என்னுடைய முதல் படத்துல நான் வாங்கின முதல் சம்பளம் 3000 ரூபாய் தான். அதுக்கப்புறம் இப்போ லட்சங்கள்ல தான் சம்பளம் வாங்குறேன். விஜயோட நாளைய தீர்ப்பு படத்துல நடிச்சேன். விஜய் எப்பொழுதுமே யார்கிட்டையும் பேச மாட்டாரு. நானே பேச மாட்டேன். அவரு என்ன விட பேச மாட்டாரு. அமைதியாகவே இருப்பாரு. ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவரு ரொம்ப அமைதியா இருப்பாரு. என்ன கேட்டாலும் தலைய மட்டும் ஆட்டுவாரு. அப்பொழுதுல இருந்தே அவரு அப்படிதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த வீடியோ பார்த்தனா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.